வணக்கம் நேர்களே, ஹோலிமேரி தொலைக்காட்சி வாயிலாக அன்னை அறிவோம் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாட்களும் அன்னை மரியாளினுடைய அற்புதங்கள், அவர் காட்சி அளித்த விதம், அதே போன்று அன்னை மரியாள் எந்தெந்த பெயர்களில் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகின்றார் என்ற விடயங்கள் உள்ளடக்கிய தொகுப்பை உங்களுக்கு நாள்தோறும் வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் குவாடலூப்பே அன்னை தொடர்பிலான விடயத்தை தான் உங்களுக்கு வழங்கவிருக்கின்றோம். மெக்சிகோ நாட்டில் 1531ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 9ஆம் திகதி காலையில் ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த விவசாயினுடைய பெயர் ஜுவான் தியாகோ. அவர் இவ்வாறாக அதிகாலையில் எழுந்து அவருடைய வயலுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சி அளிக்கின்றார். தென் அமெரிக்க மக்கள் அந்த கால பகுதியில் எஸ்டாக் எனப்படுகின்ற ஒரு கொடூரமான பலியிடல் கலாச்சாரத்தை பின்பற்றி வருகின்றார்கள். அந்த கலாச்சாரத்தில் இருந்து கத்தோலிக்கத்தை தழுவி கிறிஸ்தவத்திற்கு மாறுவதற்கு இந்த அன்னை மரியாளினுடைய தரிசனமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக அமையப்பட்டிருக்கின்றது. இந்த தரிசனமானது குவாடலூப்பே என்ற இடத்தில் இடம்பெற்றமையின் காரணமாக அன்னை மரியாள் குவாடலூப்பே அன்னை என்று இப்பொழுதும் கூட போற்றப்படுவது மாத்திரமல்லாது குவாடலூப்பே அன்னையிடம் வேண்டிக் கொள்கின்ற அனைத்து விடயங்களும் கிடைக்கப்பெறுகின்றது என்பதும் ஒரு நம்பிக்கையாக அமைய பெற்றிருக்கின்றது. அதே போன்று நாம் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம், அன்னை மரியாள் இந்த தரிசனத்தை மேற்கொண்டமையை தொடர்ந்து அவர் இன்னும் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தி இருக்கின்றார். அன்னை மரியாள் ஒரு துகிலில் அவருடைய உருவத்தையும் பதிய செய்திருக்கின்றார் இந்த தரிசனத்தின் போது. ஆகவே அன்னை மரியாளினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட தரிசனமாக இந்த தரிசனம் அமைய பெற்றிருக்கின்றது. மக்களே, இந்த குவாடலூப்பே அன்னையினூடாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், மன அளவிலான தைரியத்தை இழந்துவிட வேண்டாம். அதாவது எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் என்றும், அந்த தைரியத்திற்கு பக்க பலமாக இரக்கமுள்ள அன்னையாக நான் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்ற ஒரு செய்தியைத்தான் அன்னை மரியாள் இந்த குவாடலூப்பே தரிசனத்தின் ஊடாக எமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே அன்னை மரியாளினுடைய அந்த இரக்கத்திற்கு ஏற்ற மக்களாக வாழ பழகி கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த அன்னையினுடைய திருவிழாவானது மார்கழி மாதம் 12ஆம் திகதி கொண்டாடப்படுகின்றது. அதே போன்று இன்னும் ஒரு முக்கிய விடயம், குவாடலூப்பே அன்னையினுடைய அடையாளமாக ரோஜா மலர்கள் அமைய பெற்றிருக்கின்றன. அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது, குவாடலூப்பே அன்னையினுடைய அந்த உருவச்சிலையை பார்க்கும் பொழுது, அதாவது அவர் பொறியப்பட்ட அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது பாம்பை நசுக்கியவள் என்றும் போற்றப்படுகிறார் குவாடலூப்பே அன்னை. ஆம் நேர்களே, இன்றைய நாளில் குவாடலூப்பே அன்னையினுடைய மகிமை தொடர்பிலான விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. நாளைய தினமும் பெரிதொரு அன்னையினுடைய கதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலிமேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.